குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இதுவரை மெத்தட் 1 தான் பார்த்துருந்தோம். சரிங்களா? இப்போ மெத்தட் 2ல் கேம் சிம்பிளிஃபிகேஷன் எப்படி பார்க்க போகிறோம். மெத்தட் 2ல் ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஓபி ஃபார்மு சம் ஆஃப் ப்ராடக்ட்டில். சரிங்களா? இதுவரை நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க நமக்கு. இப்போ வந்து வேரியபிள்ஸே கொடுத்துருக்காங்க. மினிமைஸ் த ஃபாலோயிங் பூலியன் எக்ஸ்பிரஷன் யூசிங் கேமேப். y = a bar b c bar d ப்ளஸ் a bar b c bar d ப்ளஸ் a b c bar d bar. ஓகேங்களா? இந்த மாதிரி 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் இன்னும் 2-3 வேல்யூஸ் சேர்த்து கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் இவ்வளோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. 4 வேரியபிள்ஸ்னால் ஸ்டார்டிங் 4 zeros ஸ்டார்ட் பண்ணி 4 ones முடிகிற அளவுக்கு எழுதிக்கோங்க. இதை எழுதிட்டு கீழே இங்கேயே வந்து கொஷின்குள்ளேயே நம்பர் போடுங்க. இப்போ ஏ பார்னால் வேல்யூஸ் வந்து 0, பினா 1, சி பார் 0, டி பார் 0. அடுத்து ஏ பாரோட 0, பி 1, சி பார் 0, டியோட வேல்யூ வந்து 1, A1, B1, C bar 0, 0. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. இங்கே நம்ம வேல்யூ எழுதிருக்கோம் இல்லையா? 4 0 ஸ்டார்ட் பண்ணி 1, 10, 11, 100, 101, 110, 111, 1000 எழுதிருக்கோம். அப் டு வந்து 4 ones வெளியே 0 to 15 வெளியே எழுதிருக்கோம். இந்த வேல்யூஸ் 100 எங்கே இருக்குது பாருங்கள். 100ஓட வேல்யூஸ் வந்து எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், 4th வேல்யூ. சரிங்களா? நம்பர் 4 வந்து ஃபஸ்ட் 1. அடுத்து 101, 101 5வது வேல்யூஸ் நம்பர். இதை அப்படி தான் நம்பர் கண்டுபிடிச்சி நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்து வந்து 1100. ஓகேங்களா? 1100 எங்கே இருக்குது பாருங்கள், நம்பர் 12 இருக்குது. 1100. சரியா? ஃபஸ்ட்டு வந்து 4ல் ஒரு 1, 4ல் ஒரு 1, 5ல் ஒரு 1, அடுத்து வந்து 12ல் ஒரு 1. சரிங்களா? அங்கே பாருங்கள், இங்கே இருக்குது 12ல். நான் வெறும் 3 வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கேன் நம்ம எக்ஸாமுக்காக. சரியா? சிம்பிளாக வந்து உங்களுக்கு புரியிறதுக்காக எக்ஸாமில் 3 வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வேல்யூஸ் கொடுப்பாங்க. வேல்யூஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணதுக்கப்புறம் குரூப் பண்ணணும். 4 ones பாசிபிள் இருக்கான்னு பாருங்கள். 4 ones வந்து இங்கே பாசிபிளே இல்லை. அடுத்து 2 ones இருக்கான்னு பாருங்கள். இது ரெண்டையும் 2 ones பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு குரூப்பு பண்ண உடனே நம்ம ஆன்சரை வந்து கீழே எடுத்து எழுதிடணும். சரிங்களா? அப்போ வந்து இது வந்து பாருங்கள், இதுக்கு நேரில் ஏ பார் பி அப்படியே எடுத்து எழுதணும். ஏ பார் பி. இதுக்கு நேராக வந்து மேலே பார்த்தீங்கன்னா சி பார் டி பார் சி பார் டி. சரிங்களா? அப்போ வந்து டி பார் ப்ளஸ் டி வந்து 1 ஆகிடும். சி பார் மட்டும் ரெண்டுத்துல காமனாக இருக்கா? அப்போ வந்து சி பார் மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். சரிங்களா? சம் ஆஃப் ப்ராடக்ட் ப்ளஸ் அடுத்து இங்கே ஒரு 1 இருக்கு இல்லையா? இந்த 1ஐயும் சேர்த்து 2 ones நம்மளால் குரூப் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பண்ணியாச்சு. இப்போது இங்கே பாருங்கள், இந்த 2 வேல்யூஸ் இதுக்கு நேரில் இருக்கிற 2 வேல்யூஸ் வந்து ஏ பார் ப்ளஸ் ஏ வந்து 1 ஆகிடும். பி மட்டும் காமன், பி எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு நேரில் மேலே இருக்கிறது அப்படியே காமனாக சி பார் டி பார். ஓகேங்களா? எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? இது வந்து நமக்கான ஆன்சர். கேமா சிம்பிளிஃபை பண்ணுது. இதுக்கான லாஜிக்கல் டயக்ராம் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். லாஜிக்கல் டயக்ராம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஏ இருக்குது. அதில் நமக்கு சம்மில் வந்து ஏ பார். இங்கே வந்து ஏ வெளியே போச்சுன்னா இன்னொரு நாட் கேட் போட்டோம்னா ஏ பார். அடுத்து பியோட வேல்யூ. ஓகேங்களா? பி இருக்கு இல்லையா? பி. சி பார் இருக்குது. சிலேருந்து இழுத்து இதுக்கு ஒரு நாட் கேட் போடுறோம். அண்டு கேட் இருக்குது. எல்லாம் சேர்த்து அண்டாக இருக்குது இல்லையா? அப்போது இதுக்கான ஒரு அண்டு கேட் ட்ரா பண்ணணும். ஈஸியாக புரியறதுக்காக 3 வேரியபிள் இங்கே எடுத்திருக்கேன். நீங்கள் எக்ஸாம்பிள் இன்னும் அடிஷ்னலாக சேர்த்து கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பி சி பார் டி பார். ஓகேங்களா? இங்கே வந்து பி இருக்குதா? இந்த வேல்யூஸ் எடுத்துக்கோங்க, பியோட வேல்யூ. அடுத்து சி பார் இருக்குது இல்லையா? அங்கே நாட் கேட் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல சி பார் ஆகிடும். அப்போ இங்கேருந்து ஒரு வேல்யூஸ் சி பார். அடுத்து டி பார் வந்து இங்கே நம்ம வேல்யூஸ் கொடுக்கல. டி வந்து நியூவாக புதுசாக ஒரு லைன் க்ரியேட் பண்ணி நாட் கேட் போடுறோம். டி பார். ஓகேங்களா? இப்போது இது ஒரு அண்டு கேட். எல்லாம் ப்ராடக்ட்டில் இருக்க பி பார் இன்ட்டு சி பார் இன்ட்டு டி பார் எல்லாமே மல்டிபிள் இருக்கிறதுனால அண்டு கேட் போட்டாச்சுங்களா? அடுத்து இப்போ பாருங்கள், இடையில் ப்ளஸ் இருக்கு இல்லையா? இது ப்ளஸுக்கு ஒரு ஆர் கேட். ஆர் கேட் போட்டோம்னா நமக்கான அவுட்புட் நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இங்கே இந்த இடத்துல வந்து அவுட்புட் மறக்காமல் எழுதிடணும். ஏ பார் பி சி பார். இந்த இடத்துல பி சி பார் டி பார். இது ரெண்டையும் ஆர் பண்ண நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் y = கிடச்சி நமக்கு கிடைச்ச அவுட்புட். இந்த மொத்த வேரியபிள்லையும் சிம்பிளிஃபை பண்ணி 2ஆக கிடச்சிருக்கு. ஏ பார் பி சி பார் ப்ளஸ்ஸு பி சி பார் டி. இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேம்எஃப் வந்து சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. கிடைச்சிருக்க இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வந்து லாஜிக்கல் டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. சரிங்களா? இவ்வளோ முடித்தோம்னா நமக்கு எக்ஸாமில் மார்க் கிடச்சிரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.